சூப்பரா இருக்கு. பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருக்கு. தனுஷ் ஆக்டிங் ஓகே ஆஸ் யூஷுவல். அவர் எப்பவுமே எல்லா படமும் நல்லா பண்ணுவாரு. இது நல்லா பண்ணிருக்காரு. நல்லா இருக்கு. நல்லா ஆக்ஷன் படமா இருக்கு. தனுஷ் சான்ஸே இல்லை. ஐ திங்க் ஹீஸ் அன்பீட்டபிள். ஒரு ப்ளசன்ட் ஃபீல் இல்லை. தே மேட் அ வெரி குட் அட்டெம்ப்ட். ஆனால் பார்க்கலாம் ஒரு வாட்டி. அது பீரியட் ட்ராமானால ஒரு வாட்டி பார்க்கலாம். நல்லா இருக்கு. ஐ அம் a fan of தனுஷ். 10க்கு 9. 10 கண்டிப்பா ஒரு 7.5 தருவோம். ஒரு 6 கொடுக்கலாம். 6.5 to 7. 7 கொடுக்கலாம். 10க்கு வந்து 8. 9 கொடுக்கலாம். 10 out of 8 கொடுக்கலாம். ஒரு வாட்டி பார்க்கலாம். மியூசிக் நல்லா இருக்கு. தனுஷ் சூப்பராக நடிச்சிருக்காப்ல. அவர் எப்பவுமே நல்லா நடிக்கிறாரு தானே. சூப்பராக இருக்கு. ஃபைட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கு. ஆனால் இன்ட்ரெஸ்டாக பார்க்க. படம் நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் எனக்கு தனுஷ் சாரை பிடிக்காது. இந்த படத்தை பார்த்து எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக நல்லா இருந்துச்சு. ஃபைட் சீனாக இருந்தது. கொஞ்சம் த்ரில்லாக நல்லா இருந்துச்சு. பெஸ்ட் ஆக்டிங். எல்லாரோட ஆக்டிங்கும் ரொம்ப பக்காவாக இருந்தது. சூப்பராக இருந்தது. மைனஸ் அப்படின்னா செகண்ட் பார்ட் லீட் கொடுத்துருக்காங்க. வெயிட் பண்ணி செகண்ட் பார்ட் தான் பார்க்கணும். நிறைய டெக்னிக்கலான விஷயம்லாம் சொல்கிறாங்களே அதுலலாம் பக்கா. தனுஷ் ஆக்டிங் வந்து பக்கா நல்லா தான் இருக்குது. பார்க்குறோம். ஃபேமிலியோட பார்க்கலாம். விஷயம் போயிட்டு இருக்கு. ஸோ தனுஷ் படம் எல்லாத்துக்குமே போவேன். அவரோட ஸ்லிம் அந்த ஃபிட்னஸ்ஸு அதுக்காக அவரை பார்ப்பேன். அந்த படம் வந்து ஒன்றும் ஒரு வாட்டி பார்த்தா என்னன்னு தெரியல. அந்த படத்தில் என்ன சொல்ல கம்யூனிகேட் பண்ணணும்னு புரியல. ஃபிலிம் இஸ் குட் ஆக்சுவலி. எல்லோரும் நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு வாட்டி பார்க்கலாம். மியூசிக் நல்லா இருக்கு. அவங்க நடிப்பு நல்லா இருக்கு. கதை பெருசாக சொல்கிற அளவுக்கு. ஆனால் பழைய கதை. ஆனால் நார்மலாக தான் இருக்குது. படம் ஒரு வாட்டி பார்க்கலாண்ணே. தனுஷ் சூப்பராக நடிச்சிருக்காப்புல. அவர் எப்பவுமே நல்லா நடிக்கிறாரு தானே. சூப்பராக இருக்கு. சண்டை பயிற்சி எல்லாமே நல்லா இருந்துச்சு. படம் பார்த்தோம். படம் நல்லா இருக்கு. படம் ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். படம் எல்லாரோட ஆக்டிங் ரோல் நல்லா தான் இருக்குது படத்தில். ஃபைட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஆனால் இன்ட்ரெஸ்டாக பார்க்க. வெள்ளைக்காரெலாம் போட்டு அடிக்கிறது இதெல்லாம் எல்லாருமே சூப்பராக பண்ணாங்க. நல்லா இருந்துச்சு. ஆனால் ஃபுல்லாக ஃபைட்டு. ஆனால் நல்லா தான் இருந்துச்சு. மியூசிக்லாம் சூப்பர் டாப். படம் நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் எனக்கு தனுஷ் சாரை பிடிக்காது. இந்த படத்தை பார்த்து எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக நல்லா இருந்துச்சு. ஃபைட் சீனாக இருந்தது. கொஞ்சம் த்ரில்லாக நல்லா இருந்துச்சு. மியூசிக்லாம் நல்லா எஃபெக்டிவாக கற்றுக்கிட்டே இருந்தாலும் கேட்கல. நல்லா இருந்துச்சு. படம் செம்மையாக இருந்துச்சு. படம் பார்க்கும்போது செம்மையாக த்ரில்லிங்காக இருந்துச்சு. அவ்வளோதான். மியூசிக்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. தனுஷோட நடிப்பு ரொம்ப நல்லா இருந்தது. ஃபேமிலியாக பார்க்கலாம். இருந்தது. அவருடைய நடிப்பு பயங்கரமாக இருந்தது. செம்ம நடிப்பு தனுஷ். கதை பார்க்கலாங்க. ஒன் டைம் பார்க்கலாம். ப்ரோ உண்மையிலே படம் நல்லா தான் இருக்குது. அது வந்து 2 லைன்ஸ் சொல்லணும்னா வந்து ஆக்சுவலாக இது சுதந்திரத்துக்கு முன்னாடி நடக்கிற கதை இது. அப்புறம் வெள்ளைக்காரங்களை எப்படி போராடுறது தாண்டி உள்ளூரில் நம்மளை மதிக்காமல் அடிமையை வச்சுக்கிறவங்களா எப்படி போராடுறது தான் ஸ்டோரியை. அது எப்படி அகேன்ஸ்டாக நின்று போராடுறது தான். அதில் வந்து வெப்பன்ஸை யூஸ் பண்ணி லைக் கேஜிஎஃப் மாதிரி பண்ணுறதுல வந்து தமிழ் சினிமா ரொம்ப புதுசாக இருந்தது. மற்றபடி படம் உண்மையிலே ஓகே. தனுஷ் ஃபீல்டில் ஐ மீன் அவரோட படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இது புதுசாக இருக்குது படம் பார்க்குறதுக்கு. செகண்ட் பார்ட் லீட் கொடுத்துருக்காங்க. வெயிட் பண்ணி செகண்ட் பார்ட் தான் பார்க்கணும். படம் என்ன ஒரே ஒரு விஷயம்னா அந்தளவுக்கு காமெடி இல்லையேங்கிறது தான் ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு ஒரு ட்ராபேக்காக இருக்கும். மற்றபடி படம் பக்கா. நிறைய டெக்னிக்கலான விஷயம்லாம் சொல்கிறாங்களே அதுலலாம் பக்கா. தனுஷ் ஆக்டிங் வந்து பக்கா. மெயினாக அவங்க சொல்ல வர மெசேஜ் என்னென்னா பிரிட்டிஷ்காரங்களை வந்து எதிர்த்து நம்ம போராடணும். அது எல்லாருக்குமே தெரியும். அது எவ்வளோ கஷ்டங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது நம்ம ஆளுங்களுக்குள்ளே பிரச்சனை இருக்குது. இந்த கோயில்குள்ளெல்லாம் சில பேரை அனுப்ப மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது. எந்த பாகுபாடும் பார்க்காம எல்லா ஜாதியும் ஒரே ஜாதின்னு நினைக்கிறது தான் ரொம்ப சூப்பரான ஒரு மெசேஜ் இந்த படத்தில். படம் நல்லா இருக்கு. தனுஷ் படம் நல்லா இருக்கு. ஆக்டிங் நல்லா பண்ணுறது. ஃபைட்டிங்லாம் சூப்பராக இருக்குது. ராஜ்குமார் ஃபைட்ஸ்லாம் நல்லா நான் ஸ்டெப் போயிட்டு இருக்கு. பிரிட்டிஷ்காரங்களுக்கு உள்ள இருக்கிற மாதிரி நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா தான் இருக்குது. பார்க்குறோம். ஃபேமிலியோட பார்க்கலாம். விஷயம் போயிட்டு இருக்கு. அதாவது ஆக்ஷனு அப்படி எப்படி சொல்கிற மாதிரி அப்படியே தான் இருக்குது. நல்லா ஒரு எப்படி சொல்கிறது மீடியமாக போகிற மாதிரி. கதைக்கு தேவையான ஆக்ஷன் அப்படியே நல்லா இருந்துச்சு. மியூசிக் தான் சூப்பர். மியூசிக் நல்லா இருந்தது. ரொம்ப அருமையாக இருந்தது. ஸ்டண்ட் நல்லா இருந்தது. எல்லா சீனுமே பிடிச்சிருந்தது. லாஸ்ட்டாக அந்த 3 பேரும் வந்து ஒன்றா நிற்கிறாங்க இல்லையா, அது ரொம்ப நல்லா இருந்தது. அந்த படத்துக்கு அது இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். அந்த படத்துக்கு அது இல்லைன்னா அது கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். பெஸ்ட் ஆக்டிங். எல்லாரோட ஆக்டிங்கும் ரொம்ப பக்காவாக இருந்தது. சூப்பராக இருந்தது. மைனஸ் அப்படின்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வேறு மாதிரி விரும்புகிறாங்க இல்லையா, அதுக்கான கண்டென்ட் கொஞ்சம் கம்மி. வேறு ஒன்றும் இல்லை. கிட்டத்தட்ட அசுரன் படம் மேட்ச் ஆகிற மாதிரியே இருந்தது. அதுவும் ஒரு ஊரை காப்பாற்றுற மாதிரி இருந்தது. இதுவும் தனுஷ் வந்து ஒரு ஊரை காப்பாற்றுற மாதிரியான ஒரு சீன் வருது. படம் நல்லா இருந்தது. பட் அந்த மியூசிக் ரொம்ப சவுண்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. நடுவில் அடிக்கடி ஃபைட் வந்ததுனால அது கொஞ்சம் பிடிக்கல. அது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது.